Python functions. A function is a self block of code which is used to organize the functional code. Function can be called as a section of a program that is written once and can be executed whenever required in the program, thus making code reusability. Function is a subprogram that works on data and produces some outputs. So types of functions. There are two types of functions. So first one, built-in function. So functions that are predefined and organized into a library. We have used many predefined functions in Python. Then second one, user-defined. Functions that are created by the programmer to meet the requirements. ஸோ புல்டின் ஃபங்க்ஷன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன், ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணக்கூடியது தான் புல்டின் ஃபங்க்ஷன். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா இல்லாத ஒரு ஃபங்க்ஷன், நீங்களே புதுசாக ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்கக்கூடியது தான் யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன். யூசர் கேன் கிரியேட் அவர் ஓன் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் அஸ் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இனி ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், பைத்தானில் ஒரு ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணுவீங்க? So first, a function defined in Python should follow the following statements. That is the following format. Number one, keyword def is used to start and declare a function. Def specifies the starting of function block. Number two, def is followed by function name followed by parentheses. Number three, parameters are passed inside the parentheses. At the end of colon is marked. Number four, Python code requires indent spaces of code to keep it associated to the declared block. Number five, the first statement of the function is optional. It is a documentation string of functions. ஸோ எக்ஸாம்பிள்ஸ், ஒரு ஃபங்க்ஷனை நம்ம ஒரு 4 வேயாக யூஸ் பண்ணலாம். அது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். த ஃபர்ஸ்ட் ஒன், ஃபங்க்ஷன் வித்தவுட் ரிட்டர்ன் டைப் அண்ட் வித்தவுட் ஆர்கியூமெண்ட். ஃபங்க்ஷன் வித்தவுட் ரிட்டர்ன் டைப். ஸோ வித்தவுட் ரிட்டர்ன் டைப் and without argument. Okay, ஸோ இந்த லைன் நான் ஹைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபங்க்ஷனோட ஸ்டார்டிங் என்ன யூஸ் பண்ணணும், டெஃப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ டெஃப், ஸோ ஃபங்க்ஷன் நேம் ப்ராசஸ் ஆஃப். So last colon. So print welcome to iTech Software Academy. Then function calling. So process off. Okay, welcome to iTech Software Academy. ஸோ இது நீங்கள் எத்தனை வாட்டி நீங்கள் கால் பண்ணுறீங்க, எங்கெங்கே கால் பண்ணுறீங்களோ அந்த பிளேசஸில் இது எக்ஸிக்யூட் ஆகும். நீங்கள் எங்கே கால் பண்ணாலும் ஓகே, இல்லை எத்தனை வாட்டி நீங்கள் கால் பண்ணாலும் ஓகே, அத்தனை வாட்டியும் உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? ஸோ இதை நான் கொஞ்சம் எலாபரேட்டாக எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். கொஞ்சம் ஏ ஈக்குவல் டு int of 2 numbers input get பண்ணி அதை ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ enter a value, then enter
b value. So c equal to a plus b. செமிகாலன் போடுங்க, இல்லை போடாமல் இருந்தாலும் ஓகே தான். சரி, then final one results. So print of results. So results comma c. Output will be stored on c variable. Okay. இப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது உங்களுக்கு இன்புட் கெட் பண்ணும் இல்லையா? பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது. ஃபஸ்ட் லைனில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? இன்புட் ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு இன்புட்டை கெட் பண்ணுறோம். அந்த இன்புட் வேல்யூ எங்கே ஸ்டோர் ஆகும்? ஏல ஸ்டோர் ஆகும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் இன்புட். செகண்ட் இன்புட் 45. ஸோ தேர்ட் ஒன் ஆடிங், தென் லாஸ்ட் ஒன் டிஸ்பிளே தி அவுட்புட். இதுதான் இதோட ப்ராசஸ். ஃபஸ்ட் ரெண்டு இன்புட் கெட் பண்ணுறோம், ப்ராசஸ் நடக்குது, தென் அவுட்புட் டிஸ்பிளே ஆகுது. இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ when we are calling the functions. இது ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன்ஸ், இது ஃபங்க்ஷன் காலிங். ஓகேவா? ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இல்லாமல், ஒரு டெஃபினிஷன் இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியாது. இப்போ இன்புட் ஆஃப்னு சொல்லக்கூடியது ஆக்சுவலாக ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன். பிரிண்ட் ஆஃப் ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன். ப்ராசஸ் ஆஃப் இந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் without argument, without return type. ஸோ ஆர்கியூமெண்ட் யூஸ் பண்ணல. ஆர்கியூமெண்ட் யூஸ் பண்ணுனா இதில் ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணியிருப்போம், இதில் பாஸ் பண்ணுவோம், இங்கே அதை ரிசீவ் பண்ணி ப்ராசஸ் பண்ணுவோம். இதில் நான் ஆர்கியூமெண்ட் யூஸ் பண்ணலை. இது ஃபஸ்ட்டு மெத்தட். ஸோ செகண்ட் ஒன் ஃபங்க்ஷன் with argument and without return type, without return type and with argument. ஸோ ஆர்கியூமெண்ட் எப்படி பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரெண்டு இன்புட் நான் ஃபங்க்ஷன்ஸுக்கு வெளியே நான் கொடுத்துருக்கேன், கவனிங்க. இந்த லைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு இன்சைடு த ஃபங்க்ஷன்ஸில் இருக்குது. ஓகேவா? இந்த லைன்ஸ்லாம் ஃபங்க்ஷனுக்கு உள்ள, இந்த 3 லைன்ஸும் ஃபங்க்ஷன்ஸுக்கு வெளியே இருக்குது, அவுட் சைட் ஆஃப் தி ஃபங்க்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் இன்புட்டாக கெட் பண்ணுறீங்க, செகண்டு இன்னொரு நம்பர் அது பியில் ஸ்டோர் ஆகும். இந்த ரெண்டையும் பாஸ் பண்ணுறேன். ஸோ ஏ கமா பி. இப்போ ரன் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட், ஸோ 32 தென் 5 37. பாருங்கள், ரெண்டு இன்புட் கெட் பண்ணுறோம், அந்த ரெண்டு இன்புட்டையும் பாஸ் பண்ணுறோம். இல்லை எக்ஸ்ஆர்ஒய் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இன்புட் ஏல ஸ்டோர் ஆகும், ஃபஸ்ட்டு பேராமீட்டரில். செகண்ட் வேல்யூ செகண்ட் பேராமீட்டரில் ஸ்டோர் ஆகும். இந்த ரெண்டு பேராமீட்டரும் ஆட் பண்ணி சியில் ஸ்டோர் ஆகும், தென் அவுட்புட் சி. ஸோ இட் இஸ் எ செகண்ட் ப்ராசஸ். தென் தேர்ட் ப்ராசஸ் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். வித் ரிட்டர்ன் டைப் அண்ட் வித்தவுட் ஆர்கியூமெண்ட். வித்தவுட் ஆர்கியூமெண்ட், வித்தவுட் ஆர்கியூமெண்ட். ஸோ அப்போது ஆர்கியூமெண்ட் இருக்காது, ரிட்டர்ன் இருக்கும். வித்தவுட் ஆர்கியூமெண்ட். கவனிங்க, ஆர்கியூமெண்ட் இருக்காது. அப்போ ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூஸை நான் ஸ்டோர் பண்ணோம் இல்லையா? எக்ஸாம்பிள் நான் எக்ஸ் அப்படின்னு நான் வச்சுக்கிட்டுறேன். சரி, சி வைக்கலாம், ஓகே, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாட்டு பண்ணுவோம். ஸோ இதில் நான் எக்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்காது இல்லையா? ஸோ கட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது எது எக்ஸிக்யூட் ஆகும்? இது எக்ஸிக்யூட் ஆகும். ஃபஸ்ட்டு ஏ வேல்யூ அண்ட் பி வேல்யூ ரெண்டையும் ஆட் பண்ணுறோம், ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ ரிட்டர்ன் பண்ணக்கு ரிட்டர்ன் சி. இப்போ இது எங்கே ரிட்டர்ன் ஆகும்? ரிட்டர்ன் டு ஃபங்க்ஷன் எங்கே கால் ஆகுதோ அந்த பிளேஸுக்கு ரிட்டர்ன் ஆகும். ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூ எதில் ஸ்டோர் ஆகும்? எக்ஸில் ஸ்டோர் ஆகும். ஸோ பிரிண்ட் எக்ஸோட வேல்யூ. ஓகே, பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ரெண்டு இன்புட் கெட் பண்ணுறீங்க, ஃபைனல் ஒன் ஆன்சர்ஸ், ரிசல்ட் 97. ஸோ இது தேர்டு ப்ராசஸ். நான் சிம்பிளாக தான் இந்த ப்ரோக்ராம் நான் கொடுத்துட்டே வரேன்.
ஸோ உங்களுக்கு எங்கேயாவது எனக்கு ப்ராசஸ் வேணும், சைடில் ப்ராசஸ் வேணும், அந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு எனக்கு வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது தேர்ட் மெத்தடு. இனி ஃபோர்த் மெத்தட் ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் டைப் அண்ட் வித் ஆர்குமெண்ட். ரிட்டர்ன் டைப்பும் இருக்கும், ஆர்குமெண்ட்டும் இருக்கும். அதான் வித் ரிட்டர்ன் டைப் அண்ட் வித் ஆர்குமெண்ட். ஸோ பட் நான் இங்கேருந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணேன். அதாவது என்ன பண்ணுவோன்னா நம்ம இன்புட்டை மட்டும் கொடுப்போம் இல்லையா, இன்புட்டை கொடுப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்குது. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை செக் பண்ணுறது ஒரு ஃபங்க்ஷனில் போய் செக் ஆகும். அது ட்ரூவாக இருக்குது இல்லை ஃபால்ஸாக இருக்குது, அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகும். கரெக்டாக இன்புட் நம்மள்ட்ட தான் இருக்குது, சரியா? ஸோ ப்ராசஸ் மட்டும்தான் அங்கே இருக்கும், ரிசல்ட்டை நம்மள்ட்ட ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ட்ரூவாக இருந்தால் ட்ரூ, ஸோ இன்னொரு பேஜ் கால் ஆகும். ஸோ ஃபால்ஸாக இருந்தால் உங்களுக்கு இன்வேலிட் யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்ட். ஸோ சேம் மெத்தடு தான். பட் நான் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரெண்டு இன்புட் நான் கெட் பண்ணுறோம், அதை ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனில் எப்படி பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். ஸோ ஏ கமா பி. ஸோ ப்ராசஸ் மட்டும்தான் இங்கே இருக்குது. ஆடிங் ப்ராசஸாக இருக்கும், வாட்டர் மேபி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ப்ராசஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ப்ராசஸ் மட்டும்தான் அங்கே இருக்கும். இன்புட் நம்மள்ட்ட இருக்கும், அவுட்புட்டை நம்மள்ட்ட தான் இருக்கும். ப்ராசஸ் மட்டும்தான் அவங்கள்ட்ட இருக்கும். இப்போ ரெண்டு இன்புட் கெட் பண்ணுறோம், எக்ஸ் ஈக்குவல் டு ப்ராசஸ் ஆஃப் ஏ கமா பி, சரிங்களா? ஸோ இதில் ஏ கமா பி இல்லைனா எக்ஸ்ஆர் ஒய் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஏ கமா பி. இப்போ பாருங்கள் எஃப்ஐ, ஃபஸ்ட் ஒரு இன்புட், செகண்ட் ஒரு இன்புட், ரிசல்ட் 7. இந்த ஒரு 4 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வித்தவுட் ரிட்டர்ன் டைப் அண்ட் வித்தவுட் ஆர்குமெண்ட். செகண்ட் ஒன் ஃபங்க்ஷன் வித்தவுட் ரிட்டர்ன் டைப் அண்ட் வித் ஆர்குமெண்ட். தேர்ட் ஒன் ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் டைப் அண்ட் வித்தவுட் ஆர்குமெண்ட். தென் ஃபோர்த் ஒன் ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் டைப். இது வந்து லாஸ்ட் டைப், ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் டைப் அண்ட் வித் ஆர்குமெண்ட். இதில் உங்களுக்கு எந்த டைமில் என்ன மெத்தட் உங்களுக்கு தேவை இருக்கோ அந்த மெத்தட் ஆர்டரில் நீங்கள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே.